இருக்கக்கூடிய எம்எல்ஏ எல்லாருக்கும் காரு, அவங்க எல்லாம் காரு வச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு காரு, அவங்களுக்கு எரிபொருளுக்கு 75,000, உதவியாளருக்கு 25,000 சம்பளம். நீங்க நாங்க தூய்மை பணியாளர் சம்பளம் கேட்டா, பணியந்திரம் கேட்டா கஜானால காசு இல்லைன்றீங்க. ஆனா எம்எல்ஏக்கு ஒரு கார் கொடுக்க முடியும், 75,000 ரூபாய்க்கு எரிபொருள் உதவியாளருக்கு தர முடியும், 25,000 ரூபாய் உதவியாளர். பூசா சேரவும் 25,000 ரூபாய். சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர் சம்பளம் 19,000 ரூபாய். ஊராட்சியில தூய்மை பணியாளர் சம்பளம் 6,000 ரூபாய். கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஊராட்சியில கிராமப்புறங்கள்ல போனா 1000 இருந்து 3,000 ரூபாய் சம்பளம் பெருக்கிறவங்க. யாருக்கு இப்ப எம்எல்ஏக்கு உதவியாளர் வேணும்னு யாரு இப்ப நிர்ணயம் பண்ணி யாரு கேட்குறது? உங்க கட்சிக்காரங்க நீங்க கொடுக்கணும்னா கட்சியில இருந்து கொடுத்துட்டு போங்க. மக்கள் வரி பணத்துல இருந்து எதுக்கு? சரி, அவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம், கொடுங்க. தூய்மை பணியாளர் எந்த விதத்துல குறைஞ்சிட்டாங்க? எம்எல்ஏ உதவியாளருக்கு மாசம் 25,000 ரூபாய் தேவைன்னு சொல்லக்கூடிய முதல்வர்களுக்கு ஏன் தூய்மை பணியாளருக்கு சம்பளம் 25,000 குறைந்தபட்சம் இருக்கணும் தோண மாட்டேங்குது? இந்த தூய்மை பணியாளருக்கு இங்க சென்னை மாநகராட்சியுடைய ஆட்சியர் அவர்கள் 832 ரூபாய் ஸ்வீப் இருக்குன்னு இப்ப நிறைவு பண்ணிருக்காரு சம்பளத்தை. ஒரு நாளைக்கு 832 சம்பளம். ஆனா சென்னை மாநகராட்சி 761 ரூபா தான் கொடுக்குது. அப்போ எளிய மக்கள்னா, உங்களுக்கு சாதி ரீதியா ஒடுக்கப்பட்ட மக்கள் கீழே இருக்காங்கன்னா, நீங்க என்ன மாதிரி நடப்புலி வேணா பண்ணலான்ற மாதிரி இருக்கா? சட்டமன்ற வெற்றி மன்றமா போயிட்டு இருக்கு, கோலாரமா மத்ததும் போயிட்டு இருக்கு. தொழிலாளர் பிரச்சனை பத்தி யார் பேசுவா? தூய்மை பணியாளர் பிரச்சனை பத்தி யார் பேசுவா? அதுக்கு பதில் சொல்லணும்ன்றது எங்களோட கோரிக்கை. எங்க முதலமைச்சர் சந்திக்கணும் நான் கேட்கிறோம். எங்க தங்கத்தை பார்க்கணும் கேட்கிறோம். நீங்க பார்க்கலாம், கடைக்கு போராட்டம் நடக்கும். இந்த சென்னை மாநகராட்சியில நாங்க இங்க சட்டமன்றத்தை கூட்டிட்டே இருங்க. எங்க ஆட்கள், எங்க சென்னை மாநகராட்சி தொழிலாளர்கள், தூய்மை பணியாளர், உழைப்போர் மிக கணக்கு போராடிட்டே இருக்கும். 5 பேர் 10 பேர் வச்சு கூட சங்கம் இருக்கு. இன்னைக்கு ஆரம்பிச்ச தாவேக்கா தொழிற்சங்கத்து சங்கம் இருக்கு. நாங்க 6 வருஷமா போராடி சம்பளம் பல்வேறு போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். எங்க சங்கத்துக்கு உள்ள அறை கிடையாது, சங்க அளவு கிடையாது, வெளியே வைக்கிறாங்க. எங்க உழைப்போர் மிக மேற்பட்ட உறுப்பினர் வச்சிருக்கோம். எங்களுக்கு கொடுக்க மாட்டேன். இது என்ன நவீன தீண்டாம? எங்க சங்கம் மேல புதுசா ஆரம்பிச்ச உறுப்பினரே இல்லைனாலும் தாவேக்கா தொழிற்சங்கத்துக்கு உள்ள சங்கம் இருக்கு. எங்களுக்கு சங்க உறுப்பு எங்களை அளவுல கொடுக்க மாட்டேன்னு கமிஷனர் உட்காந்து சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நீங்க பெண்களுக்கு கழிப்பறை இல்லைங்க. முதல்ல பெண்களை பத்தி பேசுறாரு முதல்வர். அம்மா, தங்கச்சி, மத்தவங்க எல்லாம் மரியாதை இருக்கணும். அவங்க முதல்ல கழிப்பறை இருக்கு. சென்னை மாநகராட்சி பெண் தூய்மை பணியாளர் கழிப்பறை இருக்கணும். அந்த முதல்ல மரியாதை கொடுங்க. அந்த மரியாதை ஃபர்ஸ்ட் என்னன்னு பாருங்க. மற்றெல்லாம் பொதுவா பேசுற டயலாக்ஸ், சினிமா டாக்ஸ் அவங்க பக்கம் இருக்கட்டும். இங்க நாங்க நேரடியா குற்றம் சாட்டுறோம். சென்னை மாநகராட்சி பெண் தூய்மை பணியாளருக்கு கழிப்பறை இல்லை, ஓய்வறை இல்லை. இதை விட இல்லை. நீங்க நாங்க பணியந்திர வழி எங்க உழைப்பு போராடுறோம். வீடு விடா மிரட்டுறீங்க, போலீஸ் வச்சு. நேற்று மிரட்டிருக்கீங்க, இன்னைக்கு காலைல போய் மிரட்டிருக்கீங்க. நாங்க போராட்டம் பண்ணா எங்க சங்க முன்னணியில வீட்டுல போய் நீங்க யாரு, எந்த வார்டு, எந்த இடத்துல வேலை செய்றீங்க, எதுக்கு போராட்டம் பண்ணி மிரட்டிங்க. நாங்க அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி பிடிப்பு, அம்பேத்கர் கூட்டம், தூக்கு மேடையா பகத்சிங் கூட்டம், நாங்க இதெல்லாம் பயவிட மாட்டோம். நீங்க காவல்துறை வச்சு வீடு விட மாத்தினாலும் சரி, எங்க சென்னை கூறக்கூடிய மக்கள் சென்னை மாநகராட்சி திருப்பி இறங்கிட்டோம். நீங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றணும். எங்களுக்கு சென்னை மாவட்ட ஆட்சியோட சம்பளம் வரணும். மகப்பேர் எடுப்பு எங்க தொழிலாளிக்கு வேணும். வார விடுப்பு சம்பளத்தோட எங்களுக்கு வேணும். எங்களுக்கு உரிய சம்பளம் வரணும். நீங்க எங்களை மிரட்டி ஜெயில வச்சு எதனா பண்ணலாம், இல்ல வீடு விடா போய் மிரட்டலாம் செஞ்சு பாருங்க. நாங்க சொல்றோம், ஒருபோது பின்வாங்க மாட்டோம். எங்க உழைப்போர் மிக பின்வாங்காது. யார் தூண்டு நான் கேட்கறது நியாயம், அரசியலமைப்பு சட்ட உரிமை. எங்களுக்கு சம்பளம் பணியாந்திரமோ நீங்க சொல்றது கழிப்பறை உரிமை. நாளைக்கும் போராட்டத்தோட எங்களை முதல்வர் கூட்டு பேசணும். உங்களுக்கு சினிமாக்காரங்க பேச முடியும், பணக்காரங்களோட பேச முடியும், பல முதலாளிகளை பேச முடியும், படம் எடுத்தவங்களை கூட்டு பாராட்ட முடியும். உழைப்போர் மீது 100 நாளா கேட்டுட்டு இருக்கோம். நாங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து லெட்டர் கொடுத்து கேட்டுட்டு இருக்கோம்.